ஒரு அழகான வனத்திலே சிற்று என்ற வெள்ளைக்குட்டி முயல் வாழ்ந்து வந்தது. அதற்கு திடீரென்று எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்ற வார்த்தையின் மேல் நம்பிக்கையில்லாமல் போய்விட்டது. ஏதாவது சிறிய பிரச்சனை என்றாலும், ஐயோ, இது ரொம்ப பெரிய ஆபத்தா இருக்குமோ என்று பயப்பட ஆரம்பிக்கும். ஒரு நாள் சிட்டு காட்டில் நடந்து போகும்போது பலமான மழை வர ஆரம்பித்தது. ஐயோ, இவ்வளவு பெரிய மழை பெய்யுதே, எனக்கு சளி பிரித்து விடுமே, எல்லாம் கெட்டுப்போகுமோ என்று சிட்டு பயந்து நடுங்கியது. அப்போது மரத்தின் மீது தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த மங்கு என்ற குட்டிக் குரங்கு சிட்டை பார்த்தது. என்ன சிட்டு, ஏன் நடுங்குகிறாய்? இது கோடை மழைதான், உடனே நின்றுவிடும், எல்லாமே நல்லா இருக்கும் என்று சிரித்துக்கொண்டே சொன்னது மங்கு. மழைக்கு ஒதுங்க அவர்கள் இருவரும் வீராசிங்கம் தூங்கும் குகை அருகிலிருந்த ஒரு பாறை மறைவுக்கு சென்றனர். மழை நின்றதும் குகைக்குள்ளிருந்து ஒரு பலமான சத்தம் கேட்டது. ஐயோ, சிங்கம் எழுந்திருச்சுச்சே, இது நம்மள பிடிச்சு சாப்பிடப் போகுது, எல்லாம் முடிந்து போச்சு என்று சிட்டு அலறியது. ஆனால் மங்குவோ அமைதியாக சிரித்தது. சிட்டு, சிங்கம் தூங்கி எழுந்தால் அது பசிக்கு கத்துமா, இல்லை சும்மா சோம்பல் முறிக்குமா? பாரு என்று மெதுவாக குகைக்குள் பார்த்தது. வீராசிங்கம் கண்களை மூடிக்கொண்டு ஒரு பெரிய கொட்டாவி விட்டு பின்பு எழுந்து சலசலவென ஓடும் ஆற்று நீரை நோக்கி சென்றது. சிட்டு ஆச்சரியப்பட்டு, ஆமாம் மங்கு, நீ சொன்னது சரிதான், சிங்கம் நம்மை பார்க்கவே இல்லை என்றது. மங்கு சிட்டுக்குட்டி முயலை பார்த்துச் சொன்னது, சிட்டு, பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சிறிய கோடை மழையைப் போலத்தான், அது உடனே நின்றுவிடும். அதனால் சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப பயப்படக்கூடாது. நமக்கு என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லா இருக்கும் என்று சந்தோஷமாக சொல்ல பழகிக்கணும். அன்று முதல் சிட்டுமுயலும் சிறிய விஷயங்களைக் கண்டு பயப்படுவதை நிறுத்திவிட்டது. ஏதாவது ஒரு புதிய விஷயம் நடந்தால் சிட்டு உடனே ஹே, எல்லாமே நல்லா இருக்கும் என்று மங்குவுடன் சேர்ந்து கத்த ஆரம்பித்தது.